கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனை துவக்கப்பட்டுள்ளது. சேலம் மண்டலத்தில் மட்டும் 8 கோடி ரூபாய்க்கு விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கரூரில் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் சிறப்பு தீபாவளி விற்பனை துவக்கப்பட்டுள்ளது. நவராத்திரி, தசரா, தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகைகளை முன்னிட்டு துவக்கப்பட்ட இந்த சிறப்பு விற்பனையில் அரசு வழங்கும் 30 விழுக்காடு சிறப்பு தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், கரூர் மற்றும் சேலம் மாவட்டங்களை கொண்ட சேலம் கோஆப்டெக்ஸ் மண்டலத்தில் தீபாவளி விற்பனை இலக்கு 8 கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் பல்வேறு வகையான புடவைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும், பண்டிகையை ஒட்டி அரசு ஊழியர்களுக்கு வட்டியில்லா கடனும் வழங்கப்படுவதாகவும் முதுநிலை மேலாளர் பாலசுப்ரமணியம் தெரிவித்தார். நிறுவனம் இந்த ஆண்டு தீபாவளி திருநாளை முன்னிட்டு அரசு அறிவித்துள்ள 30% விசேஷ தள்ளுபடியின் துவக்க விழா இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய தலைமையிலே இனிதே நடைபெற்றது. இந்த சேலம் மண்டலம் 5 மாவட்டங்களை உள்ளடக்கியதாகும். இதில் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கரூர் விற்பனை நிலையம் 25 லட்சங்கள் என்ற விற்பனை இலக்கை அடைய இந்த தீபாவளியில் இதனை தயார்படுத்திக் கொண்டுள்ளது. வாடிக்கையாளரை கவரக்கூடிய வகையிலே பட்டு சேலைகள், கோரா சேலைகள், காட்டன் சேலைகள் ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்களுக்கு அவர்களுடைய ஒரு மாத சம்பளத்தை அடிப்படையில் வட்டியில்லா கடன் என்ற அடிப்படையிலே கோஆப்டெக்ஸில் கடன் விற்பனை வசதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கும் 30% அரசு தள்ளுபடி உண்டு. இதேபோன்று தமிழகம் முழுவதும் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் தீபாவளி சிறப்பு விற்பனை துவக்கப்பட்டுள்ளது.